300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பௌர்ணமி நிலவில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. என்னாச்சு? வைஷ்ணவி குடிக்கொண்டிருக்கிற கருப்பு கிரகத்துல ஒரு தீர்த்தமா இருக்கிறீங்க சுவாமி. அந்த தீர்த்தம் தாங்கிக்க முடியல இல்லைங்க. அதர்மன் தலை சுற்றும் போது அம்மன் உக்கிரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சண்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தாய்க்கு ஒரு தனிக்கோயிலை உருவாக்கி அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவள் 1000 பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்கிரத்தின் உள் நோக்கம். முதலில் அன்னையின் உக்கிரம் தணிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய உண்மையோட உத்திரம் தனிஞ்சிருச்சு. இனிமே ஆலை எங்கே எப்போ நிர்மாணிக்கிறவங்க சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு செய்யலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது அதிகம் அல்ல, அன்னி. அவரிடமிருந்து நான் உத்தரவு பெற வேண்டும். விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு நோக்கி புறப்படுங்கள். ஒளியாயிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நான் நிலை பெற வேண்டிய இடத்தையும் நானே உங்களுக்கு காட்டுகிறேன். வெளிரூபத்தில் இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இது நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணையின் உத்தரவுப்படி பேசி நோக்கி போயிட்டே இருக்கும். மற்ற அவ பாத்துக்குவா. என்னாச்சு? தூக்க முடியல. ஆள வரும்போது அசிங்கம் மாட்டாக்குதுங்க. என்ன சோதனை? உத்தரவு படித்தாலே நாட்டு நடக்கிறோம்.
எந்த தப்பு பண்ணலையே தாயே. பக்தர்களே, பதற வேண்டாம். நான் கோயிலுக்குள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். ஊட்டி தலம் தீர்த்தம் மூன்றும் சிறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்கிறோம் தாயே, அப்படியே செய்கிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவனின் தாய் போற்றி, உலகம் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கடல் போற்றி, ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி, எழுகடலும் எழுதிகையும் ஏற்றுகின்ற அடி போற்றி, ஒன்பதெனும் தோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி, அவதாரம் கொண்ட பரமன் தங்கை பதம் போற்றி. அற்புத ஆலயம் விழுந்தது, அன்னையின் அருளாட்சி பூத்து, நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலம். ஆனால் நம்பாக வரும் என்பல்லவா? ஒருவன் இருமாந்திருந்தான். இதனால் தகவலான பேர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. நீ குருடனா மேம்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல, ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறான் பாத்துக்கிட்டு சும்மா வரியா மேம்? என்ன மேம் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போறா ஐயா. என்ன மேம் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துரை அவர்களே. ஃபேண்டாஸ்டிக் ஜோக், ஃபேண்டாஸ்டிக். தெய்வமாவது ரோட்ல போறதாவது அது வெறும் ஸ்டோன். கல்லு கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும், வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஷூட் பண்ணுவேன். ஐயா,
நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நான் தெய்வத்தை விட என் 2 கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பார்க்கணும், அப்பத்தான் நான் உன்னை விடுவேன். Come on. ஐயா, என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல. அப்பவே சொன்னேன், தாயை சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு. நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாரோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேம். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் இந்த உலகத்துல நான் எப்படி மேன் இருக்க முடியும்? ஐயா, கவலைப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவ தாய். தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா. மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன். எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு பிளீஸ், பிளீஸ். மதர், மாரியம்மா, எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? உன்னை ஒரே ஒரு முறை பார்க்க எனக்கு கண்ணை கொடு. உன் பாதங்களை தொட்டு கும்பிட எனக்கு பார்வையை கொடு. பிளீஸ் மதர், பிளீஸ். மகனே, நீ என்னை நம்பாமல் உன் கண்ணை நம்பினாய். அழியக்கூடிய அவயங்களை விட ஆத்மாவே என்னை அடையக்கூடியது. முக்காலமும் நிலைத்திருக்கும் என்னை முகக்கண்ணால் காண்பதை விட உன் அகக்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். உன் ஞானக்கண்ணை திறந்து வைக்கிறேன். இந்த ஞானமெல்லாம் நிறைந்திருக்கும் என்னை பார். பார் மகனே, பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். இந்த ஞானமெல்லாம் இருப்பவள் நான், பார் மகனே, பார். ஞான கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். பூன கண்ணை இழந்து நின்றாய் ஆணவத்தாலே. பூன கண்ணை இழந்து
தெரியுது. மாரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்ட. எனக்கு பார்வை தெரியுது. மாரியம்மா வர எனக்கு கண்ணு தெரியுது. அப்படிங்க மாரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்டா. மாரியம்மா